ஹலோ எவ்ரிவன், வெல்கம் அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஜாவா ப்ரோக்ராமில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போவோம். சரியா, அடுத்த கேள்வி என்னன்னா ஃபைண்ட் த காமன் எலிமெண்ட்ஸ். சரியா, ரெண்டு அறையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிறோம். எனது சேம் லென்த் உள்ள ரெண்டு அறையை நாங்கள் டிக்ளேர் பண்ணிக்கொண்டு அதில் என்ன செய்வோம், அதில் அறையில எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா, ரெண்டு அறையிலையுமே ஒரே மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸ் தானே சொல்லுவோம், காமன் எலிமெண்ட் சொல்லுவோம். சரியா, இப்போ நான் என்ன செய்யறேன்னா முதலாவது ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்றேன். இன்டீஜர் அரேயை நான் என்ன செய்யறேன், டிக்ளேர் பண்றேன். 1 2 3 4 5. சரியா, 1 to 5 வரைக்கும் இருக்கிற ஒரு அரேயை நான் என்ன செய்யறேன், டிக்ளேர் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு அரே, அதை நான் அரே 1 வைக்கிறேன், இதை அரே 2 வைக்கிறேன். சரியா, இதுல என்னன்னா 4 5 6 7 8 வரும். சரியா, இது ரெண்டு அரே நான் சேர்ந்து டிக்ளேர் பண்ணி கொள்றேன். சரியா, அதெல்லாம் செய்யறேன், அது அறையில் இருக்கிற எலிமெண்ட்ஸை நான் செய்யறேன், பிரிண்ட் பண்றேன். அரேஸ் 1. சரியா, ஈஸியா நாங்க பிரிண்ட் பண்ணலாம். அப்படின்னா அரே டாட் டு ஸ்ட்ரிங் அரே 1 இப்படி கொடுத்தா என்ன செய்யணும்னா இந்த அறையில இருக்கிற வேல்யூ எங்களுக்கு தொடர்ச்சியா பிரிண்ட் ஆகும். சரியா, அதே மாதிரி ரெண்டாவது அறைக்கு நான் என்ன செய்யறேன், எலிமெண்ட்ஸ் நான் என்ன முதலாவது ஸ்டார்ட்ல நல்லா பிரிண்ட் பண்ணி கொள்றேன். சரியா, ரன் பண்ணி பார்ப்போம். இதை சரியா, ஒரு ரெண்டு வாட்டி ஃபார் சரி அரைஸ் வந்துடுறேன். காட்டுது. சரி, மேல பக்கேஜ் போடணும், அரைக்குரிய பக்கேஜ் நாங்க போடணும், மறந்துட்டோம். import java.ut.arise. சரியா, சரியா, அரே 1ல என்ன இருக்கு, 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கு. அரே 2ல 4 5 6 7 8 வரைக்கும் இருக்கு. சரியா, பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்டா, சரியா, காமன் எலிமெண்ட் நாங்க என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். எலிமெண்ட் நாங்க செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். சரியா, எப்படின்னா முதலாவது அறைக்கு ஒரு போடு போட்டு நான் என்ன செய்யறேன், கிரியேட் பண்றேன். சரியா, நம்பர் 1 equal to 500 நான் ஃபாலோ பண்ண கிரியேட் பண்றேன். அதே மாதிரி ரெண்டாவது அறைக்கு இன்னொரு ஃபாலோ கிரியேட் பண்றேன், இன்னும் ஃபாலோ மாதிரி. சரியா, நம்பர் 2 அரே 2. சரியா, கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்ய போறேன்டா, ஒவ்வொரு நம்பர்ல இருக்கிறது ஒவ்வொன்றா செக் பண்ண போறோம். சரியா, முதலாவது இண்டெக்ஸ்ல இது 0 இண்டெக்ஸ்ல இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. சரி, அதே மாதிரி செய்ய போறோம், ஒவ்வொரு நம்பரோட என்ன செய்யணும்னா செக் பண்ணி கொண்டு இருக்க போறோம். சரியா, செக் பண்ணும்போது ரெண்டுமே என்னது எங்களுக்கு ஈக்குவலா இருந்ததுண்டா அது என்னது, அதான் காமன் எலிமெண்டா இருக்க போகுது. சரியா, நான் என்ன செய்ய போறேன், இஃப் கண்டிஷன் போட்டு நம்பர் 1 ஈக்குவல் நம்பர் 2. சரியா, பண்ணி நம்பர் 1 சரியா, ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, கவனிக்கும் என்ன வந்திருக்கு, அங்க 4 5 இருக்கு. முதல்ல அரை 1ல என்ன இருக்கு, 4 5 இருக்கு. அதே மாதிரி அரை 2லயும் 4 5 இருக்கு. அப்ப ரெண்டு தான் என்னது காமன் எலிமெண்டா இருக்கு இந்த ரெண்டு அறையிலையும். சரியா, அப்ப நார்மலா என்ன செய்ய போறோம், நாங்க அரை 1க்கு ஒரு ஃபாலோ போடும், அரை 2க்கு ஒரு ஃபாலோ போடும், இன்னொரு ஃபாலோ. சரியா, அரை 1 முதல்ல இண்டெக்ஸ் என்ன செய்ய போகுது, அரை 2ல இருக்கு அவ்வளவு இண்டெக்ஸையும் செக் பண்ணும். சரியா, அப்ப 1 வந்து இந்த 4 4 5 6 7 8
செக் பண்ணும். பட் 2 வந்து 4, 5, 6, 7, 8 அது மாதிரி எல்லாம் செக் பண்ணும்போது இந்த 4 வந்து செக் பண்ணும்போது இங்க ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கு. அப்ப அது செய்யும், அது பிரிண்ட் ஆகும். அப்புறம் 5 வந்து இங்க செக் பண்ணும்போது செய்யும், 5 ஈக்குவலா இருக்கு. அப்ப 5 வந்து பிரிண்ட் ஆகும். மற்றொன்று என்ன ஈக்குவலா இல்ல, அது பிரிண்ட் ஆகாது. சரியா? இப்படிதான் இது காமன் எலிமெண்ட் நாங்க கண்டுபிடிக்கிறோம். சரியா?